Taste the Daily. வணக்கம் டாக்டர் ஜெமிலா. இந்த திருவண்ணாமலையில் நடந்த திமுகவினுடைய அந்த நிகழ்வை பார்த்துருக்கோம். வழக்கமாக இப்போ ஏதாவது ஒரு கட்சி ஒரு கட்சி நிகழ்வு நடக்குது அப்படின்னா ஒரு வாள் கொடுப்பாங்க, கிரீடம் வைப்பாங்க, மாலை போடுறது, இதெல்லாம் ஒரு சாதாரண நிகழ்வு தானே. ஆனால் ஏன் இந்த சிம்மாசனத்தில் உட்காந்தது இவ்வளவு பெரிய பேசு பொருளாக சமூக வலைதளங்களில் 2-3 நாளாக மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு, விமர்சனங்களை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ பெரிய பேசு பொருளாகிடுச்சு? ஏன்னா மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நம்ம வரலாற்றுல படிச்சிருக்கோம், பார்த்ததில்ல. இப்பதான் புரியுது இப்படித்தான் அந்த காலத்துல மன்னர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா தனிப்பட்ட இவர்களுடைய இருக்கைகள், சிம்மாசனம், குடும்பமாக இவர்கள் உட்கார்ந்திருக்கிற விதம், அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்களிடம் இவர்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அதுல நிர்வாகிகளை தாண்டி அவர்களுக்கு தான் முக்கியத்துவம், அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பத்திற்குமான இயக்கம் இது அப்படிங்கிறத திரும்பவும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இது தொண்டர்கள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறது, நிர்வாகிகள் தன்னுடைய தலைமைக்கு அன்பை வெளிப்படுத்துற விதமாக ஏன் நீங்க அதை பார்க்கலாம்? அன்பை வெளிப்படுத்தலாம், கட்சிக்கு அப்பாற்பட்டு வெளிப்படுத்தணும். கட்சி என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது? அண்ணா ஏன் ஆரம்பிச்சார்? எதற்காக உருவாக்கப்பட்டது இந்த இயக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆரம்பமே இன்னைக்கு கேள்விக்குறியா நிக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை காப்பதற்காக ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இளைஞர்கள் படையோடு உருவாக்கிய ஒரு இயக்கம் தான், ஒத்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு இவர்கள் இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க? இளைஞரணி கூட்டம் பெரிய அளவுல சொன்னாங்க. மீண்டும் மீண்டும் அங்க சொல்லப்பட்ட விஷயம், கருத்து என்னன்னா, இது வாரிசாக இது எங்களுக்கான கட்சி. மாறி மாறி இவங்க பேசிக்கிறதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? அப்பா மகனை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே அப்படின்னுவாரு, இவரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அப்படின்றதும் என்னந்தாங்க இது? இல்ல டெசிக்னேஷன், அவங்க ரெண்டு பேரோட டெசிக்னேஷன். நம்ம என்ன கேக்குறோம்? ஜனநாயகத்தின் மாண்பு என்ன இருக்கு? அந்த டெசிக்னேஷனுக்கு ஏன் இன்னொருத்தர் வரக்கூடாதா? ஒட்டுமொத்த குடும்பம் தான் வரணுமா? ஏங்க இது இது என்னங்க சொல்றது? முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரே வீட்டுல இருந்தா? நான் கொஞ்சம் வெளிப்படையா ஒரே ஒரு விஷயம் கேட்கலாமா? சொல்லுங்க. உங்க கட்சியில கிளைக்கழக செயலாளரை நீங்க பொதுச் செயலாளர் ஆக்குவீங்க, அது உங்க கட்சியினுடைய விருப்பம், உங்க தொண்டர்கள் விருப்பம். அதே மாதிரி ஏன் மற்ற கட்சியில இல்ல அப்படின்னு நீங்க கேட்கறது நியாயமா? உங்களை மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு கேட்கறது நியாயமா? சூப்பர். நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கா? அதுல ஜனநாயகம் மக்களாட்சின்னு ஒண்ணு இருக்கா? அதுல இந்த மாதிரி வாரிசாக மன்னர்கள் ஆட்சி செய்யணும்னு ஏதாவது இருக்கா? இல்ல. அங்க தகுதியானவர்கள், அறிவார்ந்தவர்கள், சீனியர்ஸ் இருந்தா கூட தகுதியே இல்லாதவராக இருந்தாலும் துணை முதலமைச்சர் ஆகலாம். என்ன தகுதி இருக்கு உதயநிதிக்கு? நம்ம கேட்கிறோம், ஓப்பனாவே கேட்போம். முதலமைச்சர் துணை முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதியின் அடிப்படையில் இந்த சீட் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? சொல்லுங்க, ஓபனா சொல்லுங்க. முதலமைச்சருக்கு பிடிச்சிருக்கு, அவர் யாருக்கு வேணாலும் முதலமைச்சரின் மகன் என்ற தகுதியை தவிர்த்து வேற எந்த தகுதி அவருக்கு கிடையாதுங்க. ஒரு தகுதியும் கிடையாது. அவரால் நல்லா பேச தெரியுமா? நாட்டை தொலைநோக்கு திட்டத்தோட என்னென்ன கொண்டு போறோன்றத பத்தி சொல்ல முடியுமா? முடியாது. அதிகப்படியாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பிஜேபி அதிமுக கூட்டணின்னு சொல்லுவாரு. இதை தவிர வேற எதையுமே அவரால் பேச முடியாது. இப்பெல்லாம் அழகா ப்ராம்ப்டர் வச்சுக்கிறாங்க, முன்னாடி நின்னுட்டு இப்படியே பார்த்து பேசுறதுக்கு. அதை தாண்டி ஒண்ணு தத்தக்கா ஒண்ணும் பண்ண முடியாது. இது தமிழகத்தின் அவமானம், ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தலைகுனிவு. சும்மாங்க வர வேண்டியது. நான் செங்கலை தூக்கிட்டு போனாராம், அந்த செங்கலை தூக்கிட்டு போய் அவர் அதனால திமுக ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு அவர் மக்கள் செல்வாக்கை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எம்எல்ஏ சீட்டு, அப்புறம் மினிஸ்டர் சீட்டு, துணை முதலமைச்சர் சீட்டு, இன்னும் என்ன சீட்டு தான் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. இப்ப அவங்க அப்பா ஒரு வார்த்தை பேசுறாரு, தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்த இந்திய நாட்டையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு எங்க கிட்ட இருக்கு. என்னையா பொறுப்பு இருக்கு உங்ககிட்ட? திரும்ப மீண்டும் இந்த மன்னர் ஆட்சியை இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்களா? அதனாலதான் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறாங்க போல இருக்கு. அதற்கு இந்திய மக்கள் என்ன சொன்னாங்க? உள்ளேயே என்ட்ரி கிடையாதுன்னு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் இன்னைக்கு எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு திமுகவுக்கு அடுத்து வருங்க.
தமிழ்நாட்டுல வரும். புரியுது புரியுது. இப்ப ஒரு கட்சியினுடைய நிகழ்வு அதுல அவங்கள வந்து பிரதானப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு நிர்வாகிகளும் நம்ம யூனிக்கா இருக்கணும், தனித்துவமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு வெள்ளியில செஞ்ச ஒரு சிம்மாசனம் அதுல உட்கார வச்சுட்டாங்க. உடனே இல்ல திமுகவுல மன்னராட்சி தான், தமிழ்நாட்டுல மன்னராட்சியை கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு நீங்க ஒரு எதிர்க்கட்சி நீங்க வந்து அரசியல் ரீதியாக கூட குற்றச்சாட்டுறீங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா மக்கள்கிட்டயே அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்குமா என்ன? நிச்சயமா இருக்கு. எப்படி அதை சொல்றீங்க? நிச்சயமா இருக்கு. தேர்தலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து. மக்களுக்கு ஒரு பயம் உண்டுங்க திமுக மேல. இப்ப இன்னைக்கு பாருங்க நியூஸ், மயிலாப்பூர்ல சாலை போக்குவரத்து பாதுகாப்புக்கு இருந்த காவலர், பெண் காவலரை குடிச்சிட்டு ஒருத்தன் ஆட்டோல கடத்திட்டு போறான் ராத்திரி 9 மணிக்கு நேத்து நைட்டு. பெண் காவலரை தூக்கிட்டு போறான். அந்த அம்மா கத்தி அதுக்கப்புறமா வந்து பொதுமக்கள் வந்து காப்பாற்றக்கூடிய நிலைமையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டை வச்சுட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க, எப்படி இது பண்ண போறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க கட்சி தொண்டர்கள் இத அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல. இல்ல இந்த மாதிரியான விஷயங்களை நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். பார்த்து கொண்டிருந்த இருக்கிற பெண்களும் சரி பொதுமக்களும் சரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சி மக்களை நிர்வகிப்பதற்கோ எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. திமுகவுக்கு இதுக்கு மேல வந்து நம்ம வாய்ப்பு கொடுத்தோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒண்ணு தூக்கிட்டு போயிருவாங்க, இல்ல அடமானம் வச்சிருவாங்க. தமிழ்நாடு வந்து இவங்க சொல்ற பீகார் மாதிரியோ உத்தரப்பிரதேசம் மாதிரியோ மணிப்பூர் மாதிரியோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க இருந்து மணிப்பூர் யாருக்கிட்ட அடமானம் வைப்பாங்க, எங்க தூக்கிட்டு போவாங்க என்ன புரியலையா? வந்த உடனே அவர் பிடிஆர் சொன்னாரு, ஒரு ஆடியோ நம்ம கேட்டோம். 30,000 கோடி இன்னைக்கு வந்து கடனாக இவர்கள் வாங்கிய 4.5 லட்சம் கோடி இவங்க ஆட்சியில மட்டும் 5 லட்சம் கோடி ஆகுது. 5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கியிருக்காங்க. மாசத்துக்கு 88 கோடி கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதாவது வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் தலையிலையும் லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வச்சிருக்கிறாங்க. இது வந்து அடமானம் வச்சது தானே, இப்படியே அடமானம் வச்சிருவாங்க மொத்தமா. புரியுது. நான் திரும்ப உங்ககிட்ட வந்து டாக்டர் ஜெமிலா, இப்போ என்னன்னா தொடர்ந்து இந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக என்னென்ன மக்கள் புரட்சி எல்லாம் வெடிச்சுது அப்படிங்கிறத பக்கத்து நாடுகளெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்ல போனா மற்ற மாநிலங்கள்ல கூட என்னெல்லாம் இந்த வாரிசு அரசியலால நடந்தது, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்லயும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இங்க தமிழகத்துல இந்த வாரிசு அரசியலால சிக்கல்கள் திமுகவுக்கு வருமா? நிச்சயமா வரும். என்ன மாதிரியான சிக்கல்? அதாவது பக்கத்து நாடு பக்கத்து மாநிலம் எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவுல காங்கிரஸே ஒளிஞ்சு போனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க வாரிசு அரசியல், வேற ஒண்ணுமே கிடையாது. தாத்தா வந்தாரு, அம்மா வந்தாங்க, அடுத்தது பிள்ளைங்க வந்தாங்க, ஒவ்வொருத்தரா படிப்படியா அடுத்தது ராகுல் வந்தாங்க, பிரியங்கா வந்தாங்கன்னு பார்த்தாங்க. இது வந்து ஒரு குடும்பத்துக்கான அரசியலா போகுது. ஒரு குடும்பம் மட்டுமே இந்த இந்திய நாட்டை ஆள வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாக்கும் போது மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. the சேம் திங் தான் தமிழ்நாட்டிலயும் நடந்துட்டு இருக்கு. இப்ப 10 வருஷம் வந்து ஆட்சியில இல்ல, ஒரு வாய்ப்பை வந்து மக்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை இந்த அரசு, இந்த திமுக எப்படி பயன்படுத்தி கொண்டது அப்படின்றத மக்கள் பார்த்தாங்க. இவங்க ஓட்டு வாங்கும்போது, வாக்குகள் வாங்கும்போது ஒரு முகத்தை காட்டினாங்க. திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார்னு சொன்னாங்க. அடுத்தது இன்னொரு வாய்ப்பாக தன்னுடைய மகனுக்கு ஒரு எம்எல்ஏ பதவி சீட்டு கொடுத்தாங்க. அதையும் கூட ஏற்றுக்கொண்டார்கள். சார் சொன்னது மாதிரி மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க. ரைட், மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதுக்கு அடுத்தது இவங்க பண்ண விஷயம் என்னன்னா, 2 வருஷத்துக்குள்ள அவரை வந்து மினிஸ்டர் ஆக்குனது. மினிஸ்டர் ஆக்குனதோட நிப்பாட்டாம அடுத்தது வந்து இவங்க முதலமைச்சர் ரேங்க் வரைக்கும் அவரை கொண்டு வந்து நிறுத்தும் போது மக்களுடைய பார்வை இன்னைக்கு எப்படியா இருக்குதுன்னா, இது வந்து முழுக்க வந்து ஒரு குடும்பத்தை மட்டும் முன்னேற்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு, இவங்க மத்தவங்களெல்லாம் அடிமைகள் சொல்றாங்க, பக்கா அடிமைகள் திமுகல தாங்க இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கான அடிமைகளா இருக்காங்களே. ஏங்க இவ்வளவு சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்தவர்கள், இதெல்லாம் பேசக்கூடிய தந்தை பெரியார் வழியில் வந்தவர்கள்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு சுயமரியாதையுமே இல்லாம ஒரு குடும்பத்துக்கு எழுதி கொடுத்துட்டு கப்பம் கட்டிட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்காங்கல்ல. அடிமை சாசனம் இல்லையா இது? மக்களாட்சிக்கு புறம்பானது இல்ல. புரியுது. இது திமுக தொண்டர்கள் நாங்க அக்செப்ட் பண்ண, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? தொண்டர் அக்செப்ட் பண்ணட்டுங்க, தமிழக மக்கள் அக்செப்ட் பண்ணலங்க.
Okay. இவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். Okay, புரியுது. உங்க கட்சிக்குள்ள நீங்க வச்சுக்கிறத உங்க தொண்டர் ஏத்துப்பான். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கல மாட்டாங்க. ஆமா, அதுதான் அடுத்த தேர்தல்ல பிரதிபலிக்கும். பார்க்கலாம். அடுத்த தேர்தல்ல திமுக தோல்வி உறுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்க போறதே இதுதான். வாரிசு அரசியல். நிச்சயமா. புரியுது.